டெல்லியை பிடித்து விட்டோம், ஹரியானாவை பிடித்து விட்டோம், மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு தான். முட்டாள் முட்டாள். இவனே ஒரு முட்டா பையன். ஆசா இருக்கானே அவன் வந்து வடிகட்டின முட்டா பையன். மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் எந்த மயிராண்டி அவனா இருந்துட்டு போட்டோம். முதல்ல அவனுக்கு நாகரிகமா பேச தெரியுமா? முதல்ல நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா? வாயை திறந்தா கூவம் கொப்பளிக்கிற அளவுக்கு தான் பேசுறாரே தவிர அப்புறம் அவனுக்கு நாங்க ஏன் மரியாதை கொடுக்கணும்? ஒரு எம்பியா இருக்கிறவனே ஒரு தேர்ட் ரைட் பார்ட்டி மாதிரி அவன் பேசும்பொழுது அது நல்லா இருக்குமா? தகுதியே இல்லாதவனே எம்பி ஆக்குனது யாரு? அண்ணன் திருமாவளவனா கோயிலுக்கு போனாரு, சரி விபூதி கொடுத்தாங்க. அந்த விபூதி எவ்வளோ நேரம் இருக்கும்? கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும், அதுவே அழிஞ்சிடும். அதை வேற மெனக்கிட்டு அழிச்சிட்டு சிக்கந்தர் தர்கா போறாரு, அங்கேயும் குல்லா வைக்கிறாங்க. அப்ப அதையுமே கழட்டி வைக்கலாமே மேம். குல்லாவை கலட்ட முடியாதே, கலட்டினா அவன் கட் பண்ணிடுவானே. டாஸ்மார்க் லாஸ்ட்ல போயிருச்சு மதுரையில. அவங்களும் நிறைய சரக்குலாம் இறக்கி வச்சுட்டு வெயிட் பண்ணாங்களாம், மாநாட்டுக்கு வர்றவங்க எல்லாம் சரக்கு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வர்ற யாருமே வந்து அந்த டாஸ்மாக் பக்கம் போக மாட்டாங்க. ஆனா இந்த முருகன் மாநாட்டுக்கு நீங்க வந்து எதுக்கு பவன் கல்யாண கூட்டு வந்தீங்க? அவர் என்ன இங்க நாத்து நட்டாரா இல்ல களை எடுத்தாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்புறாரு மேம். அப்படி கேட்டா சேகர் பாபு இங்க இருக்கவே முடியாது, அவரும் தெலுங்கர் தானே. சேகர் பாபுவும் தெலுங்கர் தான். அவர் வந்து எப்படி சொல்ல முடியும்? பவன் கல்யாணுக்கும் இங்க என்ன சம்பந்தம்? ஒரு ரவுடி பையனே அமைச்சராக்கி பார்த்துருக்கிறதும் இதே தமிழ்நாட்டு மக்கள் தானே. அப்போ ஒரு ஒழுக்கத்துக்கு ஒரு ராம பக்தனா தான் ஒரு இந்து தலைவனா காட்டிக்கிற பவன் கல்யாணம் அவர் வர்றதை யாரை கேட்கணும்? சேகர் பாபு முதல்ல யாரு? வச்சாரு சேகர் பாபு காரு வச்சாரு தானே. அதனால கேட்கிறேன், சேகர் பாபு யாரு? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயலாளர் பிரச்சார பிரிவு நிஷா ராஜா அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், இளைய பாரத நேயர்களுக்கு முதல் தடவை நேர்கள் கொடுத்தது மிக்க நன்றி மேம். கண்டிப்பா மேம். இப்போ வந்து நீங்கள் வந்து பாஜகவில் இருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த முருகன் மாநாடு வந்து நடைபெற்றிருக்குது, ஓகேங்களா? என்னமோ 5 லட்சம்ன்றீங்க, 7 லட்சம்ன்றீங்க, அந்தளவுக்கு ரொம்ப பெருமையாக பேசிக்கிறீங்க. அந்த மாநாட்டில் எந்த அசம்பாவிதமான சம்பவங்கள் எதுவுமே நடக்கவில்லையா? எதுவுமே நடக்கலை. ஏன்னா முன்னாடியே பிளான். அதாவது என்னன்னா, எந்தெந்த இடத்துல எது இருக்கணும், அந்த அரங்கத்திற்கு இல்லை அந்த இடத்துக்கு யார் பொறுப்பாளரோ பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும். வாகனம்னா வாகனத்துக்கு பொறுப்பாளர், மேடைக்கு பொறுப்பாளர், குடிதண்ணீர் கொடுக்குறக்கு கூட ஒவ்வொரு இன்சார்ஜ் போட்டு அவங்களுக்கு அந்த வேலை தான். அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர்கிட்ட வாலண்டியராக அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் திமுக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய போலீஸ் எந்த அளவுக்கு செயல்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? காவல்துறை என்ட்ரன்ஸில் இருந்தாங்க, ஆனால் மற்றபடி ரொம்ப உள்ளுக்குள்ளரெல்லாம் இல்லை. ஏன்னா குறைபாடு இருந்த மாதிரி நினைக்கிறீங்களா? குறைபாடெல்லாம் கிடையாது. ஏன்னா இது சங்கம், அதோட அமைப்பில் உள்ளது இந்து முன்னணி. அதனால நம்மளே ஒரு ஒழுக்கமான, நம்மளே நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காவலர்கள் தான் ஒவ்வொரு RSS தொண்டனும் சரி, இந்து முன்னணி தொண்டரும் சரி. அதனால் நம்மளுக்கு காவல்துறைக்கே நம்ம பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ட்ரெயினர். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நம்ம அரசாங்கம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தப்போ கூட நம்ம ராணுவம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நடந்த அந்த ஏர் கிராஷ், அந்த விபத்தில் கூட, விமான விபத்தில் கூட உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு RSSோட காரியகர்த்தர்கள் அங்கே போய் சேவை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் சுயம் சேவகர்னா அதுதான். சுயமாக நான் என்னையும் காப்பாற்றிக்கணும், என்னால் ஒரு 10 பேரை காப்பாற்ற முடியணும். அது ஒவ்வொருத்தரும் ட்ரெயினர். ஓகே மேம். இந்த மாநாடு வந்து சிறப்பாக நடத்திட்டீங்க. ஓகே, நானும் அங்கே போயிருந்தேன். பேட்டி எடுக்கும்போது இது வந்து முருகன் பக்தர்கள் மாநாடு, உண்மையான மாநாடு அப்படி பேசினாங்கன்னா பரவாயில்ல. இதுவே திமுக மாநாடு இருக்குதே, ஓகே, அங்கே போனால் சரக்கு பாட்டில் அப்படி எதுக்கு பேசணும்? 2 விதம் இருக்குது. அதாவது ஒரு கட்டுப்பாடு. இப்போ தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது ஒரு குண்டூசி விழுந்தா கூட, அவ்வளோ அத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு நடுவில் ஒரு குண்டூசி விழுந்தா கூட அந்த சத்தம் கேட்குற அளவுக்கு ஒரு நிசப்தம். அந்த கட்டுப்பாடு யாருக்கு வரும் நீங்கள் சொல்கிறீங்க? அது வந்து ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். அது ஒரு மேடையிலேருந்து ஒருத்தர் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒருத்தர் சொல்லும் பொழுது ஒருத்தர் அது எதிரால் இருக்கிறவங்க அதை கவனமாக கேட்குறதா இருக்கட்டும். ஒரு சலசலப்பு கிடையாது, ஒரு சண்டைகள் கிடையாது, ஒரு சச்சரவு கிடையாது. திமுக கூடத்தில் இதெல்லாம் நடக்குதுங்கிறீங்களா? இருக்கும். இந்த இப்போ விஜய் மாநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சேரத்துக்கு போட்டு உடைச்சாங்க. அதே மாதிரி ஒரு மாநாடுனா சொல்லக்கூடாது, அதில் நம்ம டாஸ்மாக் நிறைய வருமானம் தெரியும். அதனால சகோதரர்கள்லாம் சரக்கு அடிப்பாங்க. கேள்விப்பட்ட மதுரையில் வந்து அன்னைக்கு பார்த்து டாஸ்மாக்ல விற்பனையே இல்லாத மாதிரி ரொம்ப கவர்மெண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணுறதாகவும் கேள்விப்பட்டோம். ஆமாம், நானும் பேப்பரில் பார்த்தேன். அது வந்து மற்ற மாநாடுகளில் அது சகோதரர்கள் வந்து ஏன்னா குடிக்கு பழக்கமாக்கிட்டாங்க நம்ம மக்களை. அதனால அந்த கட்சி தொண்டர்கள் வந்து குடிக்கிறாங்க. நம்மளது வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு இயக்கம், ஒரு அமைப்புன்றதுனால இங்கே இருக்கிறவங்க மேக்சிமம் குடிக்கிறது, ஒரு சிகரெட் கூட இங்கே இருக்கிறவங்களுக்கு பழக்கம் கிடையாது.
அதனால் அவங்களுக்கு டாஸ்மார்க் லாஸ்ட்டில் போயிடுச்சு மதுரையில். அவங்களும் நிறைய சரக்கெல்லாம் இறக்கி வச்சுட்டு வெயிட் பண்ணாங்களாம், மாநாட்டுக்கு வர்றவங்கெல்லாம் சரக்கு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வர்ற யாருமே வந்து அந்த டாஸ்மாக் பக்கம் போக மாட்டாங்க. ஓகே மேம். அடுத்ததாக பார்த்தோன்னா இப்போ மாநாடு சிறப்பாக முடிஞ்சிச்சு. ஆனால் சேகர் பாபு அவர்களை வந்து எப்போ பார்த்தாலும் கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கீங்க, அது நல்லாவே தெரியுது. அவர் வந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறனால அவர் ஒரு முருகன் மாநாடு நடத்தினார், அது சிறப்பாக செம்மையை நடத்திட்டதா அவரும் சொல்கிறாரு. ஆனால் இந்த முருகன் மாநாட்டுக்கு நீங்கள் வந்து எதுக்கு பவன் கல்யாணை கூப்பிட்டு வந்தீங்க? அவர் என்ன இங்கே நாற்று நட்டாரா இல்லை களை எடுத்தாரா அப்படின்ற மாதிரி கேள்வியில் எழுப்புறாரு மேம். அப்படி கேட்டால் சேகர் பாபு இங்கே இருக்கவே முடியாது, அவரும் தெலுங்கர் தானே. சேகர் பாபுவும் தெலுங்கர் தான். அவர் வந்து எப்படி சொல்ல முடியும்? பவன் கல்யாணுக்கும் இங்கேக்கு என்ன சம்மந்தம்? பவன் கல்யாண் இதே சென்னையில் வளர்ந்துருக்காங்க, இருந்திருக்காங்க. அப்போ அப்படி பவன் கல்யாண கேள்வி கேட்குற சேகர் பாபுக்கே இங்கே இடம் கிடையாது. அவரையே இந்த தமிழ்நாடு மக்கள் அரவணைச்சு ஒரு தெலுங்குக்காரரை தானே ஓட்டு போட்டு, அதுவும் அவர் ரவுடிசம் பக்கம் இருந்தவர், ஒரு ரவுடி பையனே அமைச்சராக்கி பார்த்துருக்கிறதும் இதே தமிழ்நாட்டு மக்கள் தானே. அப்போது ஒரு ஒழுக்கத்துக்கு ஒரு ராம பக்தனாக தான் ஒரு இந்து தலைவனாக காட்டிக்கிற பவன் கல்யாணம் அவர் வர்றதை யாரை கேட்கணும்? இப்போ சேகர் பாபு அவர்கள் வந்து இப்போ தெலுங்கருக்கும் தமிழர்களுக்கும் சண்டை உருவாக்குறாருன்றீங்களா? அதுதான் கேட்குறேன். சேகர் பாபு முதல்ல யாரு வச்சாரு? சேகர் பாபு காரு வச்சாரு தானே. தெலுங்கு மாட்டினாரா? அதனால கேட்குறேன், சேகர் பாபு யாரு? சரி, அவரை விட்டுருங்க. அவர் வச்சிருக்கக்கூடிய தலைவரோட பூர்வீகம் எங்கே? இப்போ என்னோட பூர்வீகம் நான் சொல்லுவேன், எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் களக்காடுன்னு சொல்லுவேன். சேகர் பாபு அவரோட பூர்வீகம் என்ன? கலைஞர் ஐயாவோட பூர்வீகம் என்ன? அவர் முதலமைச்சர் ஸ்டாலினோட பூர்வீகம் என்ன? பூர்வீகம் திருவாரூர் தானே சொல்லுவாங்க. அது பிபி வாசிக்க வந்த இடத்துல வந்தது திருவாரூர், இப்போ பஞ்சம் பிழைக்க வந்தது திருவாரூர். அவங்களோட பூர்வீகம் எங்க? தெலுங்கு. தெலுங்குங்களா? ஆமாம். அதனால நம்மளே தெலுங்கா இருந்துட்டு நானே இன்னொரு தெலுங்கரை எப்படி கேள்வி கேட்க முடியும்? எப்படி பார்த்தாலும் இந்த தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாமே திராவிடம் தானே மேம். அப்புறம் திராவிடம் ஏன் இதெல்லாம் திராவிடம்ன்றதே ஒன்று கிடையாது. சேர சோழ பாண்டியர்கள் காலம் இருக்குது, திராவிடர்களோட காலம் எங்கே இருக்குது? அது உங்கள்கிட்ட எங்கேயோ இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் கலைஞர் அவர்கிட்ட தான் கேட்கணும் திராவிடம் எங்கே இருக்குன்னு. ஓகே மேம். அதே மாதிரி கலைஞர்னு சொன்ன உடனே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. கரெக்டாக அந்த முருகன் மாநாடு நடக்கிற அந்த டைம்லேயே இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. உங்களுக்குலாம் வேணால் எப்படினாலும் இருக்கலாம், பட் எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கருணாநிதி தான் அவர்கள் அப்படின்றாரு. ஸோ கருணாநிதி கடவுளாக இருக்கும்போது நீங்கள் முருக பக்தர்களை கும்பிட்டுருக்கீங்க. நானும் ஒரு பையனுக்கு கடவுள், ஏன்னா அவன் என்னோட பேரை நிஷா காடுன்னு கையில் பச்சை குத்திருக்கான். அவன் வந்து என்னை தெய்வமாக நினைக்கிறான், அது அவனோட பர்சனல். அதே மாதிரி அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவரோட பர்சனலாக தான் தவிர அவர் முருகர் பக்தர் மாநாட்டுகளுக்கு தமிழ் கடவுள்ன்றது அவர் விளக்கம் கொடுக்க வேணாம். அதாவது நிறைய பண்ணியிருக்காருல்ல மேம். தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு? என்ன இப்படி கேட்டீங்க? பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ஏழைகளுக்கு பண்ணியிருக்காரு. அப்போ ஏன் ஏழையெல்லாம் இன்னும் ஏழையாகவே இருக்கும்? 60 வருஷம் யார் ஆண்டது? 60 வருஷம் ஆண்டாங்க, ஏழை இன்னும் ஏழையாக இருக்கான். யாரும் அவ்வளோ மாட மாளிகையில் கூட கோபுரத்தில் வசிக்க கிடையாது. அப்போ பாஜக ஆள்ற மாநிலங்கள் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்காங்களா? ஏழையா இல்லையா? ஏன் மோடிஜி அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்களே. ஜன்தன் கணக்கு திட்டமாக இருக்கட்டும், உஜ்வாலா திட்டமாக இருக்கட்டும். விறகு பொறுக்கிட்டு வந்து சமைச்சது தான் எனக்கே தெரியும், ஏன்னா நானும் கிராமத்து பொண்ணு தான். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி இலவச எரிவாயு வந்து மோடி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசினதை கேட்டிங்கல்ல, அவர் வந்து கலைஞர் தான் என்னோட தமிழ் கடவுள்னு சொன்னார். அது அவரோட தனிப்பட்ட நம்பிக்கை, சரியா? தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் கடவுள் கிடையாது, சரியா? எனக்கு கடவுள் கிடையாது. அந்த மாதிரி அது மகேஷ் அவர் என்னோட பர்சனலாக நான் சொல்கிறேன், ஐயா தான் எனக்கு கடவுள்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை கடவுளாக நினைக்கிறதுக்கு உரிமை உண்டு. நம்ம யாரை நினச்சி கடவுள் நினைக்கிறோமோ அவங்க தான் கடவுள், அதான் இந்து மதம் சொல்லுது. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த இது இல்லைன்னாங்களோ அவங்களே கடவுள்னு சொல்கிறாங்களே. கடவுள் மறுப்பாளர்கள் நாத்திகம் பேசுகிறாங்க. அப்போ அவங்களே கலைஞர் என்னோட கடவுள் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் இருக்காருன்னு தானே உண்மை. கடவுள் என்ன சொல்லுது? நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணிங்கன்னா நீங்கள் தான் கடவுள். யார் என் கண்ணு முன்னாடி தெய்வமாக தர்றாங்களோ அவங்க தான் கடவுள். அப்போ கடவுள் இருக்காரு. அது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த முருகர் பக்தர் மாநாடு மூலமாக ஒத்துக்கிறாரு. அப்போ இது வந்து பெரியார் மண் கிடையாது, ஆன்மீக மண்ன்றீங்களா? பெரியார் மண்ணுன்னு ஒரு மண்ணே கிடையாது. இது எத்தனையோ வருஷத்துக்கு அரசியல் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அது அரசியலுக்காக ஒரு பிம்பம் வேணும், ஒரு மாயை வேணும், ஏதாவது ஒரு பிடிப்பு வேணும். அப்படி ஒரு பிடிப்புல தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி பெரியார் மண், அந்த மண், திராவிட மண் அப்படின்னு, திராவிடன்னு ஒரு நாடு கிடையாது, சரியா? சேரர்கள் ஆண்டார்கள், சோழர்கள் ஆண்டார்கள், பல்லவர்கள் ஆண்டார்கள். அந்த மண் வேணால் இங்கே இருக்குது. நீங்கள் இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா எங்கள் திருநெல்வேலி சீமையாக இருக்கட்டும், மதுரை சீமையாக இருக்கட்டும், இங்கே காஞ்சியாக இருக்கட்டும், பல்லவ மன்னர்கள் ஆண்ட இடம் இதெல்லாம் இருக்குது. திராவிடர்கள் எங்கே ஆண்டாங்க? இந்த 60 ஆண்டு காலமாக மக்கள் மத்தியில் பொய் சொல்லி அப்படி வந்து அவங்க பெரியார்ன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு, அது பெரியாரே என்ன சொன்னார்? தமிழ் காட்டு மொழின்னு தான் சொன்னார்.
புரியுதுங்களா? அதனால் வந்து ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி அவங்க அரசியல் பிழைப்புக்காக இதை பண்ணினாங்களே தவிர, இது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி முருகன் வந்து யாரை கல்யாணம் பண்ணியிருக்காரு? நம்ம முருகப்பெருமான் வந்து 2வதா யாரை கல்யாணம் பண்ணியிருக்காரு? வள்ளியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. வள்ளி யாரு? ஒரு மலைவாழ் குறப்பெண்ணு. அப்போ அதுலேயே ஜாதி மதங்கள் எல்லாமே அடைஞ்சு போயிடுச்சு. 2வது தென்னாடுடைய சிவனே போற்றின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ தென்னாடுடைய சிவன்னா சிவபெருமானே தென்னாடுடைய சிவன் தானே அவருக்கு கல்யாணம் ஆனது எங்கே? இங்கே சிவகங்கையில் உத்தரகோசமங்கையில் தான் கல்யாணம் ஆச்சு. அப்போ அந்த மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் ராமாயண மகாபாரதமே கட்டுக்கதை அப்படிங்கும்போது அப்போ முருகன் வள்ளி தெய்வான் அதெல்லாம் கட்டுக்கதை இல்லைன்னா சொல்லிடுவாங்க போகிறாங்க. ஆமாம், அவங்க கேட்டாங்களே இந்த மாதிரி ராமர் எந்த இதில் இன்ஜினியரிங் படித்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் எந்த இதில் டாக்டர் படித்தார்? அவருக்கு டாக்டர் கொடுத்துருக்காங்க கலைஞருக்கு. புரியுதுங்களா? அதாவது ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்கிறது ஈஸி, இருக்காருன்னு சொல்கிறது கஷ்டம். ஏன்னா ஒரு விஷயத்த பொய் வந்து ஈஸியாக சொல்லலாம், உண்மையை வந்து நிரூபிக்கிறதுக்கு ஆதாரங்கள் தேவை. ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துட்டு இருக்கான். இது வந்து ஆன்மீக பூமின்றது கடைசி ஒரு இந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது ஆன்மீக பூமி தான். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ இவங்க கடவுள் மறுப்பு திருமணம்னு செய்கிறாங்க. கடவுள் மறுப்பு திருமணம்னா எப்படி செய்கிறாங்க? மாலை மாற்றுறாங்கல்ல, மாலை மாற்றினாலே அது இந்து திருமணம் தான், கடவுள் மறுப்பு திருமணம் கிடையாது. நம்ம அடுத்ததாக இப்போ திருமாவளவன் அவர்கள், அதாவது முருகன் மாநாடு நடத்துறீங்க, ஓகே, திருமாவளவன் எப்படியேப்பட்டவர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எதுக்கு அவருக்கு கொண்டு போய் அழைப்புதல் விடுக்கிறீங்க? 1. 2வது ஸ்டாலின் அவர்கள்ட்டையுமே வந்து அவரை பார்த்து அழைப்புதல் விடுக்கலான்னு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அவர் வந்து டைம் இல்லைன்னு சொல்லிக்கிறார். எதுக்கு இந்த அவமானப்படணும்? அப்படி கிடையாது. எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்றது எல்லாருக்கும் நம்ம போய் சொல்கிறோம். வர்றதும் வராததும் அவங்களோட விருப்பம். சரிங்களா? இப்போ இதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆர்எஸ்எஸை பற்றி மிக அதிகமாக பேசுனது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நிறைய பேசியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் அவர் கோயிலுக்கு போயிட்டு நீ கோயிலுக்கு வரலேனும் நீ யாரும் கூப்பிடல, சரியா? வானும் கூப்பிடல, வான் கூப்பிட்ட மாநாட்டுக்கே நீ வரல, அப்புறம் நீயா கோயிலுக்கு போனீங்க? அண்ணன் திருமாவளவனா கோயிலுக்கு போனார். சரி, விபூதி கொடுத்தாங்க. அந்த விபூதி எவ்வளோ நேரம் இருக்கும்? கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும், அதுவே அழிஞ்சிடும். அதை வேற மெனக்கிட்டு அழிச்சிட்டு வேர்த்திருக்கு, ஸ்வெட்டிங் ஆயிருக்கு மேம், தொடச்சிருக்காரு மேம், அதான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. அந்த அடி அடிச்சிருக்கிறீங்க நீங்கள், ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், அண்ணன் பௌத்த மதத்தை தழுவிட்டார். அவர் வந்து ஏன் இந்துக்கள் கோயிலுக்கு வரணும்? சரியா? அவர் வரவே தேவையில்லை. சரி, வந்தீங்க, அங்கே தான் இந்து மதம் இருக்குது. அதாவது நீ எந்த மதமாக வேணா இரு, ஆனால் நீ என் தெய்வத்தை நம்பி நீ பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா உள்ளே வரலாம். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு முருகனை தரிசனம் பண்ணணும். ஏன்னா இப்போ அடுத்து எலெக்ஷன் வருது. அதனால் எலெக்ஷனில் நின்று முருகனை தரிசனம் பண்ணி அண்ணன் வந்து முருகா என்னை அடுத்த எலெக்ஷன்லேயும் ஜெயிக்க வச்சிருப்பா அப்படின்னு கேட்க வந்துருக்காரு. முருகன் ஒத்துக்கு வராங்க. வந்த இடத்துல கை நீட்டி கேட்டால் கொடுக்குறது தானுங்க கடவுள். அதே எப்படி மேம் 4 வருஷமா வந்து வேண்ட மாட்டேன், நீ கடைசி எலெக்ஷனுக்கு போது மட்டும் வேண்டிட்டு உனக்கு நான் கொடுத்துருமான்னு யோசிப்பாரு. ஆமாம், அண்ணன் என்ன பண்ணார்? எலெக்ஷனுக்கு முன்னாடி தில்லை நடராஜர் கோயிலுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகலையா? போய் தீட்சர்களை கூட அண்ணன் தான் மொட்டை முழுக்கனே நின்று கும்பிட்டாரு. சரியா? கும்ப மரியாதையெல்லாம் பண்ணாங்க. தீட்சிதர்களை விட முன்னாடி போய் இவர் தான் சாஷ்டாங்கமாக விழுந்தெல்லாம் கும்பிட்டாரு. அதனால அண்ணன் வந்து அந்த தொகுதியில் ஜெயிச்சு இன்னைக்கு எம்பியாக இருக்கார். அதனால் இப்போ திருப்பி முருகர்கிட்டையும் கோரிக்கை வைக்க வச்சிருப்பாரு. அப்படி அதே மாதிரி விஷயத்த வந்து அங்கே சிக்கந்தர் தர்கா போகிறாரு, அங்கேயும் குல்லா வைக்கிறாங்க. அப்போ அதை அதையுமே கழட்டி வைக்கலாமே மேம்? குல்லாவை கலட்ட முடியாதே, கலட்டினா அவன் கட் பண்ணிடுவானே. எதை சொல்கிறீங்க? எதையோ, அது மக்களோட சாய்ஸு. ஏன்னா மேம் இப்போ திருநீர் வைக்கிறீங்க, நீங்கள் அழிக்கிறீங்க அப்படிங்கும்போது அங்கே குல்லாவை நீங்கள் கழட்டி வச்சிங்கன்னா தானே 2 மதத்துக்கும் கரெக்டாக இருக்குன்னு அது வந்து நீங்கள் தானே தப்பு பண்ணுறீங்க அர்த்தம். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் நாடக கலைஞர் அண்ணன் திருமாவளவன். அதாவது யதார்த்தமாக இருங்க, நடிக்க வேணாம். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, அவங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே ஏற்றுக்கணும். அதுதான் எல்லா மதமுமே சொல்லுது. அதனால் நீங்கள் வந்து பௌத்த மதத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு பௌத்தர் தான். அதை இருந்துட்டு நீங்கள் கோயிலுக்கு வாங்க, கும்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சா அந்த விபூதி வச்சுக்கோங்க, பிடிக்கலையா விபூதி நீங்கள் வைக்காமலே கூட இருக்கலாம். அவருக்கு வந்து கடவுள் வேணும், கடவுளோட சக்தி வேணும், கடவுள் இருக்காருன்னு அவர் நம்புறனால கோயிலுக்கு போறாரு, கையேந்தி வேண்டாரு. மக்கள் கேள்வி எழுப்புறது என்ன அப்படின்னா, அவருக்கு சனாதன எதிர்ப்போம், சனாதன ஒழிப்பு மாநாடு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் எதுக்கு முதல்ல கோயிலுக்குள்ள விட்டீங்க அப்படிங்கிறதான் கேள்வியா இருக்கா இல்லையா? அதுதான் இந்து மதம். இந்து மதம் வந்து எல்லாரையுமே அதனாலதான் இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களைய. எவ்வளவு அடிச்சாலும் இந்த மதத்தை மட்டும் யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா அது வாழ்வியல் முறைன்றதுனால யாராலையும் அழிக்க முடியாது. அதனால் இன்னும் எத்தனை திருமாவளவன்கள் வந்தாலும், எத்தனை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்தாலும், பேர்லேயே பொய்யாமொழின்னு இருக்குது, பொய்யாமொழி வந்தாலும், அண்ணன் வச்சாரு, சேகர் பாபா நான் வச்சாருன்னு எத்தனை வச்சாரு வந்தாலும், கடைசி ஒரு இந்து பக்தன் இருக்கிற வரைக்கும் இது ஆன்மீக மண். ஆனால் இந்தியாவே பெரியார் மண் அப்படின்ட்டு கி வீரமணி அவர்கள் சொல்லி சுற்றிட்டு இருக்கிறாரு.
சரி, ஓகே மேம். அடுத்ததாக இப்போ அந்த மாநாட்டில் ஒரு சின்ன சர்ச்சை வந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ காட்டுறாங்க. அதில் பெரியார் ப்ளஸ் அண்ணா இவங்க 2 பேர்த்தையும் ஒரு சர்ச்சையான விஷயங்கள் வீடியோ போட்ட உடனே அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த வீடியோவை போட்டால் அவங்களுக்கு புண்படாதா? அதே எல்லாரும் இருக்கும்போது தானே அண்ணா வந்து சொன்னார், அடியே கள்ளி மீனாட்சி உனக்கு எதுக்கடி வைர மோதிரம் கள்ளட்டி கள்ளின்னு சொன்னார்ல. அப்பயும் அதே அமைச்சர்கள் அப்போது குரல் கொடுத்தது வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. ஐயா என்ன சொன்னாங்க, அந்த அண்ணாதுரை இன்னொரு வாட்டி இங்கே மாநாடு பேச வீச நீங்கள் வந்தான் தொலைச்சி விடுவேன்னு ஐயா சொன்னாங்களா? அதுக்கப்புறம் மதுரை மண்ணில் பசும்பொன் ஐயா இருக்கிற வரைக்கும் ஒரு கால் வைக்கவே இல்லையே. புரியுதுங்களா? அப்போ பேசும்போது இதே அமைச்சர்கள் இதே அரசாங்கம் அப்போவும் இருந்திருக்கும் தானே. அப்போ ஏன் யாரும் ஐயாவை முத்துராமலிங்க தேவர் ஐயாவை தவிர யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல மேம்? ஏன் எதனால் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சு அண்ணான்னு ஒரு வார்த்தை வச்சு வருது. அவரையே நீங்கள் வந்து சர்ச்சையை நீங்கள் வீடியோ போடும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது? ஏன்னா நீங்கள் வந்து வெவ்வேறையாக இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 பேரும் இப்போ கூட்டணியில் இருக்கீங்கல்ல. அதுதான் நான் என்ன சொல்கிறேன், சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கும் பொழுது நம்ம பேசுகிற வார்த்தைக்கு ஒரு வேல்யூ கிடையாது. ஆனால் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பேசக்கூடிய வார்த்தைக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ அன்னைக்கு அண்ணா அவர்கள் தப்பு செஞ்சதை இன்னைக்கு சொல்கிறோம். அது நடந்த விஷயம்தான், நடக்காத விஷயத்த சொல்லலை. அண்ணா வந்து இந்த மாதிரி மீனாட்சி அம்மனை தவறாக பேசினதுனால இப்போ இது இந்து முன்னணி வந்து இதே ராமகோபாலன் ஐயா வந்து 1984 வருஷத்தில் சில விரோதிகளால் வெட்டப்படுறாங்க. அவர் இறந்துருந்தா அன்னைக்கே முடிஞ்சிருந்திருக்கும். அதன் பிறகு இருக்கக்கூடிய வாழ்நாள் காலங்கள் அனைத்தும் மதுரை மீனாட்சி அம்மன் கொடுத்த உயிர். அதனால் அதே மீனாட்சி அம்மன் கொடுத்த உயிரில் வாழ்ந்த அவர் இந்த மாநாடு மூலமாக திருப்பி அதே இதில் வந்து இந்து முன்னணி வந்து உயிர்ப்பிச்சு மேலும் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகுது. ஏன்னா வந்து ஒருத்தரோட தவம், அதாவது ஒரு இத்தனை வருஷ காலங்கள், ஒரு 40 வருஷ காலம், ஐயா இறந்து இப்போ 5, ஒரு 35 வருஷ காலம் வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து மீனாட்சி அம்மன் கொடுத்த உயிர். சரிங்களா? அந்த உயிரில் ஒரு இந்து சமுதாயத்துக்கு தான் சார்ந்த சமுதாயத்துக்கு அவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த சமுதாயத்தோட எழுச்சி தான் இன்னைக்கு மதுரையில் பிரதிபலிச்சிச்சு. அப்போ அண்ணா அவர் அன்னைக்கு பேசினது, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வான்னு சொல்லுவாங்க. அண்ணா அன்னைக்கு அவர் பேசினது, அண்ணா பேசாத ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்பிளே பண்ணியிருந்தா அப்போ நீங்கள் தப்பு சொல்லலாம். ஒருத்தர் சொன்ன விஷயத்த டிஸ்பிளே பண்ணி அதுக்கு மாற்று கருத்து இருக்கிறவங்க அதை சொல்கிறாங்க, சொல்ல தானே செய்வாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? ஏன்னா இது ஜனநாயக நாடு. கரெக்டு தான் மேம். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி எதனால் உடஞ்சதுன்னு தெரியுமா மேம்? முதல்ல அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசும்போது தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மா அவங்கள யாருமே தப்பாக இல்லை, அவர் சொல்லும்போது வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் தான் பிரச்சனை. அது வந்து புரிதல் வந்து தப்பானது. இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு குழந்தைகிட்ட கூப்பிட்டு கேட்டால் கூட அம்மா வந்து சிறை சென்று வந்தாங்க, அவங்க அதிலெல்லாம் இருந்து மீண்டு வந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது நடந்த ஒரு விஷயம் தானே. தன்னோட லீடரை வந்து தப்பா சொல்லும்போது அவங்களால ஏத்துக்க முடியாது. அப்ப எங்களோட லீடர் அந்த இன்னைக்கு போறவங்க இந்த ஆபாச ராசான்னு ஒருத்தன் பேசுறானே, அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு கோபம் வராதா? ஆமாமா, அது கேட்கணும்னு நினைச்சேன். அமித்ஷா அவர்களை முட்டாள்ன்றாரு. நீங்க எந்த ஒரு விஷயமே பாஜக எதுவுமே பண்ணவே இல்லையே எனக்கு தெரிஞ்சு. அதாவது சில நேரங்களில் சில மனிதர்களோட வார்த்தைகளுக்கு நாங்கள் உயிர் தரதில்லை. ஏன்னா இவனே ஒரு முட்டாப்பையன், ராசா இருக்கானே, அவன் வந்து வடிகட்டின முட்டாப்பையன். மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் எந்த மயிராண்டி அவனா இருந்துட்டு போட்டோம், அவனுக்கு வந்து ஒரு முட்டாப்பையன், ஒரு வடிகட்டின முட்டாப்பையன். யாரையா முதல்ல அவனுக்கு நாகரிகமாக பேச தெரியுமா? முதல்ல நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா? வாயை திறந்தா கூவம் கொப்பளிக்கிற அளவுக்கு தான் பேசுகிறாரே தவிர அப்புறம் அவனுக்கு நாங்கள் ஏன் மரியாதை கொடுக்கணும்? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவன் ஒரு எம்பியாக இருக்கான். ஒரு எம்பியாக இருக்கிறவனே ஒரு தேர்ட் ரைட் பார்ட்டி மாதிரி அவன் பேசும்பொழுது அது நல்லா இருக்குமா? அப்போ ஒரு தகுதியே இல்லாதவனை எம்பி ஆக்குனது யாரு? மக்கள் தான். மக்கள் கிடையாது, ஒரு கட்சி. அந்த கட்சி அவனை பிரதிபலிக்குது. ஒரு முட்டாப்பையில வடிகட்டின முட்டாப்பையில கொண்டு வந்து கட்சி சொல்லுது. அந்த ஆள் என்னைக்காவது நல்ல ஒரு வார்த்தை பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வாயை திறந்தால ஆபாசமாக தான் பேசுவாப்புல. அந்த ஆள் பேரே ஆபாச ராசான்னு தான் பொதுமக்கள் வச்சுருக்காங்க பேர். அதனால் அந்த ஆபாச ராசாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே மேம், கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் மேம். இப்போ அண்ணாமலை ஒரு ஸ்டேஜில் பேசுகிறாரு மேம். பேசும்போது வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் இவ்வளோ இருக்காங்க, கிறிஸ்டின் பாப்புலேஷன் இவ்வளோ இருக்காங்க, அடுத்து ஹிந்து வந்து 2 நாடு தான் இருக்குது, இவ்வளோ பாப்புலேஷன் தான் இருக்காங்க. எதுக்கு இந்த ஒப்பீடு கொடுக்கணும் மேம்? அதுவும் ஒரு முருகன் மாநாட்டில் போய் இந்த ஒப்பீடு எதுக்கு கொடுக்கணும்? எதுக்கு இந்த ஒப்பீடு கொடுக்கணும்னா, நம்மளோட அதாவது என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஒரு 4 பேர் வராங்க, நம்ம வீட்டில் சாதம் இருந்தால் தானே 4 பேருக்கு பரிமாற முடியும். அந்த மாதிரி இந்த ஒப்பீடு ஏன் அப்படின்னா, நம்ம நாடு வந்து முதல்ல பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாம் இங்கே நிம்மதியாக வாழ முடியும். இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஜனநாயக நாடு, பேச்சுரிமை இருக்குது, கருத்துரிமை இருக்குன்னு கண்டதையும் பேச முடியும். அதுக்கு நாட்டோட பாதுகாப்பு முக்கியம். சரிங்களா? அப்போ நம்மளோட நாடு வந்து 2 நாடு மட்டும்தான் ஹிந்துவோட நாடுவாக இருக்குது. அப்போ இந்த நாட்டையாவது நம்ம பாதுகாத்து
அதாவது அடுத்தவங்க சொத்துக்கு நம்ம ஆசைப்படலை, இருக்கிற நம்ம சொத்தை நம்ம பாதுகாத்து அதில் நம்ம பத்திரமா வாழணும். அதுக்காக தான் அண்ணாமலை அவர்கள் அந்த ஒப்பீடு சொல்கிறாங்க. ஒரு உலக நாடுகளை எடுத்தோம் அப்படின்னா இத்தனை உலக நாடுகள் ஹிந்து இதுவாக இருக்குது, இத்தனை நாடுகள் கிறிஸ்டியனாக இருக்குது, இத்தனை நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக இருக்குது அப்படின்னா அது ஒப்பீடு வந்து மிக முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை தெரிஞ்சுக்கணும். அண்ணாமலை அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவு களஞ்சியம். அந்த அறிவு களஞ்சியத்திலேருந்து அந்த நேரத்துக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு மக்கள் வந்து முட்டாளாக இருக்கிற வரைக்கும் தான் அரசியல்வாதிகளோ இல்லை உலக நாடுகளோ யாராக இருந்தாலும் ஒருத்தரை ஏமாற்ற முடியும். மக்கள் தெளிவாக இருக்கும்போது யாரையும் ஏமாற்ற முடியாது. மக்களுக்கு அந்த புரிதல் வேணும். அது இந்த சமயத்தில் வேணும். அதுதான். அதாவது நம்மளோட நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க. இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், பௌத்தர்களாக இருக்கட்டும், இல்லை சமண மதத்தவர்கள், எல்லாருமே இந்த நாட்டோட பிரஜை, எல்லாருமே இந்தியன், எல்லாரும் ஒரு தாய் மக்கள். அப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பிரிவினைவாதிகள் பிரிவினையோடு நம்ம நாட்டுக்குள்ளே வர்றதுனால தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. அந்த பிரிவினைவாதிகளுக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்ன புள்ளி விவரம் மிகப்பெரிய ஒரு பேர். ஆனால் இந்த மாநாடு வந்து மிகவும் ஆபத்தான மாநாடு அப்படின்னு அமீர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு மேம். அரசியல் ஆன்மீகம் கலந்து நடத்தக்கூடிய இந்த மாநாடு ஆபத்தான மாநாடு. ஆமாம், ஆபத்தான மாநாடு தான். அமீர் அவர்களோட ஃப்ரெண்டு யார்? தம்பி சாதிக் தெரியும்ல, மெத்தம்பேட்டமைன் பண்ணார்ல, அது ரொம்ப சிறப்பாக எல்லா மக்களும் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஹார்லிக்ஸ் குளுக்கோஸ் மாதிரியா மூளையை பாதிக்கும். அந்த மெத்தம்பேட்டமைனில் ஒரு இத்தினோண்டு ஒரு சின்ன இது எடுத்து இது பண்ணோன்னா அந்த பிள்ளைங்களோட நரம்பு மண்டலம் பாதித்து அந்த பிள்ளைங்க கோமா ஸ்டேஜுக்கு போய் இறக்கக்கூடிய ஒரு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அது. அதை விற்றவர் தானே தம்பி சாதிக்கு கூட இவருக்கும் தொடர்பு இருக்குன்னு தானே சொன்னாங்க. அதே மாதிரி அமீர் வந்து இதுக்கு கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து அவருக்கும் இந்து மதத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அமீர் யார்? ஃபஸ்ட்டு ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தது. போகிறவன் வரவங்களாம் பேச முடியுமா? அது யாருக்கு ஒரு இது இருக்கோ அது பேசணும். அதனால் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கலாம், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேளுங்கன்னு அவர் அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அது அமீருக்கு நாகரிகம். சும்மா மைக்கை கொண்டு போய் யாராவது நீட்னா வாய்க்கு வந்ததெல்லாம் துப்பிட்டு போகிறதுக்கு இதுக்கு அமீருக்கு நல்லதில்லை. மேம், அற்புதமான கருத்துக்களை இளையபாதலோட பந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.